இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சேலத்தில் கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக மலங்காட்டான் தெருவில் உள்ள குடியிருப்புகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் இரவு முழுவதும் தூக்கமின்றி தவித்ததாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். அது தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். இது வந்து சிவதாபுரம் மலங்காட்டம் தெருங்க. இது வந்து நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணி சூழ்ந்து இருக்கிறதுனால எங்களால் ஒரு அத்தியாவசிய சேவைக்கு ஒரு கடைக்கு கூட போக முடியல. நேற்று நைட்லேருந்து இது வரைக்கும் சாப்பிடல கொள்ளல, அவ்வளோ தண்ணி வீட்டில் பூந்து கிடக்குது. ஒருத்தர் கூட இது வரைக்கும் வந்து எட்டி பார்க்க கிடையாது. நாங்கள் ஒவ்வொரு ட்ரிப்பு தண்ணி போகிறப்பெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டே தான் இருக்கோம். இது வரைக்கும் யாராவது வந்து பார்த்துருப்பாங்களா பாருங்க. எவ்வளோ வீட்டிலலாம் அவ்வளோ தண்ணி நிறைஞ்சு கிடக்குது. வெளியில் கூட எங்களால் வர முடியல. பால் கடையில் இல்லை, கரண்ட் இல்லை, இதுக்கெல்லாம் நாங்கெல்லாம் பாதிக்கிறோம். பிள்ளைங்க குட்டிங்கெல்லாம் பசியோட ரொம்ப வேதனைப்படுதுங்க. சேலத்தின் பல்வேறு பகுதிகளும் பெய்த கனமழையால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதன் ஒரு பகுதியாக மலங்காட்டான் தெருப்பகுதியில் உள்ள அனைத்து வீடுகளுக்குள்ளாகவும் வெள்ள நீரானது உட்புகுந்திருக்கிறது. இதனால் மக்கள் செய்வதறியாது தவித்து வருகிறார்கள். மழைநீர் புகுந்ததால் இரவு முழுவதும் தூக்கமின்றி தவித்ததாகவும் அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இத்தொடர்பான காட்சிகளையும் நாம் தற்பொழுது திரையில் பார்த்து வருகிறோம். சேலத்தில் கொட்டி தீர்த்த கனமழையால் சேலம் மாநகராட்சியின் பல்வேறு பகுதிகளும் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. நாம் தற்பொழுது பார்க்கும் பகுதியானது மலங்காட்டான் தெரு. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து வீடுகளுக்குள்ளாகவும் மழைநீர் புகுந்திருக்கிறது. இதனால் இரவு முழுவதும் தூக்கமின்றி தவித்ததாகவும் அதிகாரிகள் யாரும் களத்தில் வந்து ஆய்வு மேற்கொள்ளவில்லை எனவும் அப்பகுதி மக்கள் தங்களுடைய வேதனையை தெரிவித்திருக்கிறார்கள். பெஞ்சல் புயலின் தாக்கத்தால் சேலத்திலும் கனமழை கொட்டி தீர்த்தது. இதன் காரணமாக பல்வேறு பகுதிகளும் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. தொடர்ந்து சேலத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து எம்முடைய செய்தியாளர்கள் களத்திலிருந்து கள நிலவரம் என்ன என்பது குறித்தான செய்திகளை வழங்கி வரக்கூடிய நிலையில் தற்பொழுது மலங்காட்டான் தெருவில் இருக்கக்கூடிய குடியிருப்புகளுக்குள்ளாகவும் மழைநீர் புகுந்திருக்கிறது. அங்கு மக்கள் படும் மின்னல்களை நியூஸ் தமிழ் காட்சிகளாக பதிவிட்டு வருகிறது. இதனால் இரவு முழுவதும் தூக்கமின்றி மக்கள் தவித்ததாகவும் அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கிறார்கள். களத்திலிருந்து தகவல்களுக்காக மீண்டும் இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் சிலம்பரசன். தொடர்ந்து சேலத்தின் பல்வேறு பகுதிகளில் என்ன சூழல் அப்படின்றத நம்ம பார்த்துட்டு வரும். இப்போ நீங்க இருக்கக்கூடிய அந்த மலங்காட்டன் பகுதியில் தொடர்ந்து வெள்ள நீரை வெளியேற்றுவதற்கு என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? அப்பகுதி மக்கள் அரசு அதிகாரிகள் யாருமே எங்களுடைய பகுதிக்கு வரல அப்படின்னு குற்றச்சாட்டு முன் வச்சிருக்கிறாங்க. அரசு தரப்புல என்ன சொல்லப்படுகிறது? விரிவான விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக இந்த பெஞ்சாம் புயல் காரணமாக சேலம் மாவட்டம் முழுவதும் கடந்த 3 நாட்களாக தொடர்ந்து கனமழை பெய்தது. குறிப்பாக நேற்று மட்டுமே சேலம் மாநகர் பகுதியில் 9 சென்டிமீட்டர் அளவிலான மழை அளவு பதிவாகி இருக்கிறது. இந்த நிலையில் இந்த சேலம் மாநகராட்சி சூரமங்கலம் மண்டலத்திற்குட்பட்ட இந்த மலங்காட்டன் தெரு பகுதியில் ஒரு 500க்கும் மேற்பட்ட குடியிருப்பு பகுதிகள் முழுவதுமே வெள்ளத்தால் சூழப்பட்டு ஆறு போல சென்றக்கூடிய சூழல் தான் இந்த பகுதியில் நிலவுது. இந்த பகுதியில் நேற்று 9 மணிக்கு இந்த மழை பெய்ய தொடங்கி இந்த பகுதியில் தண்ணீர் புகுத தொடங்கியுள்ளது. ஆனால் அப்போது முதல் இந்த பகுதி மக்கள் தூக்கத்தை இழந்தும் உணவின்றியும் தவித்து வருகின்றனர். இந்த பகுதியில் இருக்க பொதுமக்கள் பொறுத்தவரை ஒவ்வொரு முறையுமே இந்த பகுதியில் மழைக்காலங்களில் இது போன்ற வெள்ள நீர் வருவதாகவும் இந்த பகுதியில் இருக்கிற ஏரிகளை பலப்படுத்தாமல் ஏரியில் உடைப்பு ஏற்பட்டு இந்த பகுதியில் தண்ணீர் வரதுனால இந்த பாதிப்புக்கு உட்படுவதாகவும் நேற்று இரவு முதல் தற்போது வரை, குறிப்பாக தற்போது இப்போ 2 மணிக்கு மேல் ஆகிறது, தற்போது வரை எந்த ஒரு சேலம் மாநகராட்சி அதிகாரிகள் இந்த பகுதிக்கு வந்து ஆய்வு மேற்கொள்ளவில்லை. அதே போன்று இந்த பகுதிவாசிகளுக்கு உணவின்றி தவித்துக்கூடிய சூழ்நிலையில் இங்கிருக்கும் மளிகை கடைகளில் பால் கூட 1/4 லிட்டர் பால் 35 ரூபாய்க்கும் 1/2 லிட்டர் 70 முதல் 80 ரூபாய்க்கு வரையும் அதிக விலைக்கு விற்கப்படுவதாகவும், அதே போன்று காய்கறி விலையும் அவர்களுக்கு ஏற்ப, அதாவது இந்த மழை வெள்ளத்தை பயன்படுத்தி அவர்களுக்கு ஏற்ப இந்த விலையை உயர்த்தி லாப நோக்கத்தோடு அவர் விற்பனை செய்வதாகவும் உரிய நடவடிக்கை, குறிப்பாக ஒவ்வொரு வருடமும் இந்த மக்கள் பாதிக்கப்படுவதாக தற்போது இந்த பகுதியில் வாசிகள் குற்றம் சாட்டு தெரிவிக்கின்றனர். இந்த பகுதியில் நிரந்தரமாக குடியிருப்பு பகுதிகளில் தண்ணீர் புகாதவனம் இந்த பகுதியில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அவர்களின் கோரிக்கையாக இருக்கிறது. ஆனால் இந்த பொதுமக்கள் பொறுத்தவரை சிறு குழந்தைகள் முதல் பெரியோர் வரை எங்கேயும் செல்ல முடியாத சூழல் இருக்கிறது. குறிப்பாக இந்த சிவதாபுரம் பகுதி மற்றும் இந்த மலங்காட்டான் தெரு, இந்த MTS நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள் சேலம் மாநகர பகுதியிலிருந்து தனி தீவாக பிரிக்கப்பட்டுள்ளது. இதை உடனடியாக இந்த பகுதியில் அரசு அதிகாரிகளோ மாநகராட்சி நிர்வாகிகளோ வந்து இந்த பகுதியில் பார்வையிட்டு இவர்களுக்கு முதற்கட்டமாக உணவுகளாவது வழங்க வேண்டும். அதே போன்று இந்த பகுதியில் மின்சாதனங்கள், அவருடைய வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ் போன்ற மின்சாதனங்கள், டிவி போன்றவற்றை முற்றிலுமாக
சேதமடைந்துள்ளது. இந்த நிலையில் அவர்களுக்கு இந்த உரிய நிவாரணமும் வழங்க வேண்டும் என பகுதியில் கோரிக்கை வைக்கிறாங்க. இங்க இந்த பகுதி வாசிகளே கேட்கலாம், ஆமா என்னமா நடந்துச்சு, எப்ப இருந்து தண்ணி இருக்கு உங்களுக்கு இந்த பகுதியில்? நேத்துல இருந்து 6 மணில இருந்து தண்ணி பூந்துட்டு தூங்கலைங்க. விடியா தண்ணி, வீடெல்லாம் தண்ணிங்க. இது எல்லாம் எங்கேயுமே போறதுக்கு இல்ல, சாப்பாடு இல்ல, தண்ணி இல்ல, நல்ல தண்ணி கூட குடிக்க முடியலங்க. அதனால நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம். நீங்க இதுக்கான நடவடிக்கை எடுக்கணும், நீங்க சொல்லணும். இதை வந்து போட்டு நீங்க வந்து பார்த்து, எங்களுக்கு மழை பெய்யறனைக்கெல்லாம் இதே மாதிரி தொல்லை, தண்ணிக்கு போறதுக்கு எங்களுக்கு வழி இல்லைங்க, வீட்லயே இருக்க முடியல. இவர்கள் குறிப்பிட்டது போன்று இங்க வெள்ள நீர் ஆறு போல கடல் போல இந்த பகுதிக்கு குடியிருப்புகள் புகுந்தாலும் குடிப்பதற்கு கூட தண்ணீர் இல்லாத சூழல் தான் இந்த பகுதியில் இருக்கு. மாநகராட்சி அதிகாரிகள் விரைவாக வந்து இவர்களுக்கு உணவிற்காவது ஏதேனும் வழிவகை செய்ய வேண்டும் என்பது இப்பகுதியின் கோரிக்கையாக உள்ளது. தொடர்ந்து மக்களின் கோரிக்கை என்ன என்பதை களத்திலிருந்து வழங்கியமைக்க நன்றி சிலம்பரசன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.